தூத்துக்குடியில் வின்ஃபாஸ்ட் மின்சார கார் விற்பனையை துவக்கி வைப்பதற்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமானம் மூலம் புறப்பட்டு செல்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சமயமணிவண்ணன். தற்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தூத்துக்குடி புறப்பட்டு செல்வதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. முதல்வருடன் யார் யாரெல்லாம் செல்கிறார்கள்? விவரங்கள் என்ன? வணக்கம். தூத்துக்குடியில் வின்ஃபாஸ்ட் மின்சார கார் விற்பனை தளத்தை திறந்து வைப்பதற்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனி விமானம் மூலம் சென்னை விமான நிலையத்திலிருந்து தூத்துக்குடி செல்ல உள்ளார். குறிப்பாக கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பாக மருத்துவமனையிலிருந்து சிகிச்சை பெற்று திரும்பிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடந்த ஞாயிற்றுக்கிழமை என்று நலன் காக்கும் ஸ்டாலின் என்கிற திட்டத்தை தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து தற்போது ஒரு வார ஓய்வுக்கு பின்னர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முதன்முறையாக தற்போது வெளி மாவட்டங்களில் நடைபெறும் நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக தனி விமானம் மூலம் சென்னையிலிருந்து தூத்துக்குடி செல்ல உள்ளார். இந்த தூத்துக்குடியில் நடைபெறும் நிகழ்ச்சிகளை பொறுத்தவரைக்கும் தூத்துக்குடியில் வின்ஃபாஸ்ட் மின்சார கார் விற்பனை தளத்தை திறந்து வைக்கும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடர்ந்து பணி நியமன ஆணைகளை வழங்கி தொடர்ந்து அங்கு உரையாற்ற உள்ளார். இதனைத் தொடர்ந்து தூத்துக்குடியில் நடைபெறும் முதலீட்டாளர்கள் மாநாடு 2025 தொடங்கி வைத்து அங்கு நடைபெறும் நிகழ்ச்சியிலும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உரையாற்ற உள்ளார். இதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சரியாக 12 மணியளவில் நண்பகல் 12 மணியளவில் தூத்துக்குடியிலிருந்து தனி விமானம் மூலம் சென்னை திரும்ப உள்ளார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்னும் சற்று நேரத்தில் சரியாக 9 மணி அளவில் சென்னையிலிருந்து தனி விமானம் மூலம் தூத்துக்குடி செல்ல உள்ளார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சமயமணிவண்ணன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.